பக்கத்து வீட்டம்மா தலை தெறிக்க ஓடி வந்தாள். வாஷிங் மிஷினில் துணிகளை போட்டு கொண்டிருந்தாள் ரூபா. ரூபா, எங்க உன் மாமியார்? சமையல் கட்டுல இருக்காங்க. என்ன பிரச்சனை? உன் நாத்தனார் குழந்தை ஆதி என் பேரனை அடிச்சிட்டான். தலையில ரத்தம் கொட்டுது. உடனே வாங்க. ரூபாவின் மாமியார் விசாலம் வெளியே வந்தாள். அந்த அம்மா புலம்ப இருவரும் வெளியே போக 1.5 வயது ஆதி கையில் தடித்த கம்புடன் நிற்க, சற்று தள்ளி தலையில் இரத்தத்துடன் அதே வயது எதிர் வீட்டு குழந்தை. கூட்டம் கூடிவிட்டது. அதற்குள் அடிப்பட்ட குழந்தையின் அம்மா ஆவேசமாகிவிட்டாள். இவன் அமைதியா இருந்தாலும் உங்க பேர ஆதி வந்து அடிச்சான். நான் தடுத்து பார்த்தேன். அப்படியும் இப்ப அசந்த நேரத்துல அடிச்சிட்டான். அந்த குழந்தைக்கு சமீபத்தில் தான் குலதெய்வம் கோவிலுக்கு போய் மொட்டை போட்டு வந்திருந்தார்கள். ஆதி கம்பால் அவனது மொட்டை தலையில் அடிக்க நெற்றியின் மேல் பகுதியில் பட்டு ரத்தம். குடும்பமே குமுறிவிட்டது. அந்த குழந்தை அழுதாலும் விளையாட்டை நிறுத்தவில்லை. சாரிமா, இவனும் சின்ன குழந்தை, தெரியாம அடிச்சிருப்பான். இது என்னங்க பேச்சு? அடிப்பட்ட எங்க குழந்தைக்கு தானே கஷ்டம். அதுக்கு தான் நான் மன்னிப்பு கேட்கிறேன். கேட்டுட்டா பட்ட காயம் இல்லைன்னு ஆயிடுமா? இவனுக்கும் 1.5 வயசு தானே ஆச்சு. விளைவுகள் தெரிகிற வயசு இல்லையே. அது எங்களுக்கு தெரியாதா? நீங்க ஜாக்கிரதையா வளர்க்கணும். கையில கம்பெடுத்தா பறிக்கணும். மொரட்டு குழந்தைய வெளியில விடக்கூடாது. மொரட்டு குழந்தையெல்லாம் இல்லைங்க. விபரம் புரியல. புரியாம செஞ்சா நீங்க கூடவே இருந்து பார்க்கணும். அம்மா விடு, நம்ம பிள்ளைக்கு நேரம் சரியில்லை. இனி வெளியில விடாத. குழந்தைய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகலாம். அவர்கள் கதவை அடித்து சாத்த ஆதியை தூக்கி கொண்டு விசாலமும் ரூபாவும் உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்து கதவை சாத்த, நான் விளையாட போகணும். மழலையில் ஆதி பிடிவாதம் பிடிக்க, வேண்டா ராஜா, நீ அடிச்ச காரணமா பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கு உவ்வா வந்துடுச்சு. அப்படி செய்யலாமா? பாட்டி விசாலம் கேட்க, விளையாடணும், கதவை தெர. வேண்டாம் தங்கம். உடனே பாட்டியை அடித்தான். தப்பு ஆதி, பாட்டியை அடிக்க கூடாது. லேசாக குரலை உயர்த்தி ரூபா சொல்ல, போ, நீ வராத. பாய்ந்து வந்து அவளையும் அடிக்க, அத்தை, இங்க நீங்க அவனை கண்டிக்கணும். குழந்தை தானே ரூபா, திட்டுனா அவனுக்கு பிடிக்காது. முரட்டுத்தனம் அதிகமாகும். அப்படி விட முடியாது அத்தை. அதுக்காக குழந்தைய திட்டணும்னு சொல்றியா? அப்படியெல்லாம் முடியாது. என் பொண்ணு 3 வருஷம் தவம் இருந்து பெத்த புள்ள. அதோட அருமை உனக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். ரூபாவின் முகம் மாறிவிட்டது. அத்தை, நான் அதுக்கு சொல்லல. ஆதி 1.5 வயசு குழந்தை. அவனுக்கு எதுவும் புரியாது. ஆனா பெரியவங்க நாம கவனிக்க வேண்டாமா? வீட்டுக்குள்ள நம்ம குழந்தைன்னு பொறுத்துக்கலாம். மத்தவங்களுக்கு அந்த அவசியம் இல்லையா அத்தை? எனக்கு அது தெரியாதா? நானும் பிள்ளைங்களை பெத்து வளர்த்தவதான். நீ சொல்ல வேண்டாம். உன்னை விட எனக்கு அவன் மேல அக்கறை உண்டு. நாளைக்கு உனக்கு பிறந்து உன் குழந்தைய மத்தவங்க பேசினா தாங்கிப்பியா? ரூபா நொந்து போனாள். இதற்கு மேல் பேசுவது தப்பு என்று தோன்றிவிட்டது. ஆதி இவள் கண்டித்ததால் இவள் மேல் ஒரு பொம்மையை தூக்கி வீசினான். பாத்தியா, நீ இந்த மாதிரி பேசினா உன்ன அவனுக்கு பிடிக்காம போயிடும். அதற்குள் ஆதி வெளியே போக வேண்டும் என்று கதவை தட்டி ஆர்ப்பாட்டம் செய்ய விசாலம் தூக்கி கொண்டு வெளியே போனாள். ரூபா உள்ளே வந்து துணி துவைக்கும் வேலையில் இறங்கினாள். இது அழகான குடும்பம். வாசுதேவனுக்கு ரயில்வேயில் வேலை. ரிட்டையராக 3 வருடங்கள். அவரது மனைவி விசாலம் குடும்ப தலைவி. 2 பிள்ளைகள். மூத்தவன் செல்வம், தனியாரில் அதிகாரி, நல்ல சம்பளம். அவனுக்கு கல்யாணமாகி 2 வருடங்கள். அவன் மனைவி ரூபா அரசாங்க பள்ளியில் டீச்சர். அடுத்தது மகள் தர்சினி, செல்வத்தின் தங்கை. அவளது கணவன் சாரதி. சாரதியின் பெற்றோர் அவனது அண்ணனுடன் வெளிநாட்டு வாசம். சகோதரிகளும் வெளியூரில். சாரதி தர்ஷினி இங்கே தனி குடித்தனம். ஆனாலும் பாதி நாட்கள் அம்மா வீட்டில்தான் தர்ஷினி இருப்பாள். விசாலம் ஒரு நல்ல தாய், நல்ல மாமியார். மருமகள் தலையில் சகலமும் சுமத்தி வேலை வாங்கும் கொடுமைக்கார மாமியார் அல்ல. ரூபா சுதந்திரமாக வாழும் பெண். அதே நேரம் மகள் மேல் வெறி கொண்ட தாய் விசாலம். அவளுக்காக புருஷனை வெட்டி போட சொன்னால் கூட தயங்க மாட்டாள். மகளின் மேல் பைத்தியம். இது குடும்பத்தார் மத்தியில் பெரிய சர்ச்சைக்கு ஆளாகி விசாலம் பல உறவுகளை இழக்க வேண்டி வந்தது. அதை பற்றி விசாலம் கவலைப்படவே இல்லை. எனக்கு என் மகள்தான் உசத்தி.
இது ரூபாவை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. மகள் மேல் வெறி இருந்தாலும் மருமகளை விசாலம் நன்றாகவே நடத்தினாள். மகள் தர்சினி மாநில அரசாங்க உத்தியோகம், கணவன் சாரதி ஐடியில் வேலை. 3 வருடங்களாக தர்ஷினிக்கு பிள்ளை இல்லாமல் தவமிருந்து பல கோவில்களை சுற்றி 1க்கு 3 டாக்டரை பார்த்து சகல சிகிச்சைகளையும் தொட்டு இறுதியில் உண்டானாள். அவளால் தனியாக சமாளிக்க முடியாத நிலை. அம்மா வீட்டிற்கே வந்துவிட்டாள். மாப்பிள்ளை சாரதிக்கு ஒரு காஃபி கூட போட தெரியாது. கொஞ்ச நாள் பொறுத்திருந்து முடியாமல் வாடகை வீண் செலவு என அந்த வீட்டையே காலி செய்து கொண்டு வீட்டோடு மாப்பிள்ளையாக வந்தாகிவிட்டது. தர்சினி ஏற்கனவே ஒரு சோம்பேறி. ஒரு துரும்பை கூட கிள்ளி போட மாட்டாள். அம்மாவின் அளவு கடந்த செல்லம், வயிற்றில் பிள்ளை வேறு. அவளது ஆட்டம் தாங்க முடியவில்லை. அதே நேரம் அண்ணி ரூபாவிடம் தர்ஷினி நல்ல உறவை வைத்திருந்த காரணமாக குடும்பத்தில் குழப்பம் இல்லை. மகள் பெத்தெடுப்பதற்குள் விசாலம் செத்து விடுவாள் போல இருந்தது. ஒரு வழியாக ஆண் குழந்தை பிறந்தது. சிம்ம ராசியில் சிம்ம லக்னத்தில் பிறந்ததால், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனின் நாள். அதனால் ஆதித்யா என்று பெயரிட்டார்கள். அழகான ஆண் குழந்தை. ஆனால் சூரியனை போலவே சூடாக மாறுவான் என யாரும் கருதவில்லை. காத்திருந்து பிறந்த பேரன் என்பதால் வாசு விசாலத்துக்கு அவன் குழந்தை அல்ல, வணங்கும் தெய்வம். அப்படி ஒரு செல்லம். பிறந்த முதலே பேரனை கையை விட்டு விசாலம் இறக்கவில்லை. தாய்ப்பால் தரும் நேரம் மட்டும்தான் தர்ஷினி மடியில். மற்ற நேரம் முழுக்க தாத்தா பாட்டி தான். குளிப்பாட்டி, உணவு தந்து, ட்ரெஸ் மாற்றி, கழிவு அகற்றி எல்லாமே தாத்தா பாட்டி தான். 3 மாத பிரசவ லீவு முடிந்ததும் தர்சினி டியூட்டியில் சேர்ந்து விட்டாள். சாரதியும் நன்றாக இவர்கள் பணத்தில் குளிர் காய்ந்தான். நேரத்துக்கு சாப்பாடு, மாப்பிள்ளை உபசரிப்பு, குழந்தை பராமரிப்பு, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, பொறுப்பும் இல்லை. அதனால் குளிர்விட்டு போனது. குழந்தைக்கு செல்லம் என்றால் அப்படி ஒரு செல்லம். ஒவ்வொரு அசைவையும் ரசித்து ரசித்து மற்றவர்களிடம் பேசி புகழ்ந்து, சரி, எல்லா தாத்தா பாட்டிக்கும் இந்த அளவு கடந்த பாசம் இருக்கும் தான். ஆனால் பிரத்தியாருக்கு இதில் ரசனையோ ஈடுபாடோ இருக்காது. அவரவர் வீட்டு பிள்ளை அவரவருக்கு உசத்தி. இதை விசாலம் சுத்தமாக புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைக்கு சளி பிடித்தால், லேசாக உடம்பு கொதித்தால் விசாலத்துக்கு உயிரே போய்விடும். தொடையில் தடுப்பூசி போட்டு குழந்தை கதறினால் டாக்டரிடம் கோபப்படுவாள். 1 வயதில் தத்தி தத்தி நடக்க தொடங்கிவிட்டான். அவனுக்கு பிடிக்காததை யார் செய்தாலும் உடனே கை நீட்டுவான். இந்த பழக்கம் வந்தது தாத்தாவால் தான். அடிப்பேன்னு சொல்லு, ஒற்றை விரலை காட்டி எச்சரிப்பான். அதை குடும்பமே ரசிக்கும். ரூபாவுக்கு அப்போதே கவலை வந்தது. இது தப்பான வழிகாட்டுதல் என்ற கலக்கம் இருந்தது. பலவந்தமாக சாப்பாடு ஊட்டினால் அழுது வாந்தி எடுப்பான். யாராவது ஆசையாக அவனை தூக்கி முத்தமிட்டால், அவர்களை பிடிக்காவிட்டால் உடனே கை நீட்டி அடிப்பான். அதை இதமாக கண்டிக்க வேண்டும். செய்யவில்லை. மாறாக டிஷும் டிஷும், எங்க ஆதிதான் விஜய், நான் வில்லே, நீங்க அடிங்க, நான் விழுந்துடுவேன். உடனே அடிப்பான். தாத்தா விழுவார். மாமாவாடி, அடுத்தது விசாலத்தை அடிப்பான். இவர்கள் விழ விழ குடும்பமே சிரித்து குதூகலிக்கும். போதா குறைக்கு டிவியில் எந்த நேரமும் ஆக்ஷன் படங்கள், வயலன்ஸ், வன்முறை என ஓடும். அவனது முதல் பிறந்த நாளுக்கு தான் வெளிநாட்டில் இருந்து அவனது தாத்தா பாட்டி, அதாவது சாரதியின் பெற்றோர் வந்திருந்தார்கள். சாரதியின் அம்மா வந்து குழந்தையை எடுக்க பழக்கமில்லாத காரணமாக ஆதி போகவில்லை. அவர்கள் பலவந்தமாக எடுக்க ஆதி அந்த பாட்டியை அடித்து விட்டான். பிறந்த நாளுக்கு வந்த தாத்தா பாட்டி அத்தைகள் அத்தனை பேருக்கும் அடி. சாரதி, குழந்தை எல்லாரையும் அடிக்கிறான், கண்டிச்சு வளர்க்கணும்பா. அது விளையாட்டுமா? சரிப்பா, இப்ப விளையாட்டு, இது வளரக்கூடாது. குழந்தைகிட்ட முரட்டுத்தனம் தெரிஞ்சா உடனே கண்டிக்கணும். தர்சினி, நீ பாட்டுக்கு வந்தவங்க கூட பேசிட்டு தெரியற. குழந்தைக்கு முதல் பாடங்களை, ஒழுக்கங்களை அதோட தாய் தான் கத்து தரணும். என்ன செய்யற நீ? தர்சினி பேசவில்லை. விசாலத்துக்கு கோபம் வந்து விட்டது. குழந்தையோட விளையாட்ட பெருசா பேசுறீங்களே. விசாலம் முந்தி கொண்டாள். பொன்னை சொன்னால் பொறுக்குமா? புசுக்கென கோபம் வந்து விட்டது. அவளுக்கும் உத்தியோகம் இருக்கே சம்மந்தி. வேலையை விட்டுட்டு வீட்டுல இருக்க மாப்பிள்ளை சம்மதிச்சா அவ வேலையை விட தயார். பணமும் வேண்டி இருக்கே. நீங்க ஏன் கோவப்படுறீங்க சம்மந்தி? வேலைக்கு போயிட்டே வீட்டுல நல்லபடியா பிள்ளைங்களை வளர்க்குற பெண்கள் இல்லையா? 1 வயசு புள்ளைய எங்க விட முடியும்? நீங்க வெளிநாட்டுல உட்கார்ந்தபடி பேசுவீங்க. இங்க அவப்படுற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும். அந்த அம்மா முகம் சிவந்து விட்டது. சாரதி, குழந்தைக்கு 1 வயசு முடிஞ்சாச்சு. இனி நீ வீடு பார்த்து குடித்தனம் போகலாம்.
பச்சை பிள்ளைய எங்க விடுவாங்க? விசாலம் கேட்க, அதான் நீங்க இருக்கீங்களே, நாங்க தூக்கிக்க ஆசைப்பட்டா கூட பேரை அடிக்கிறானே. சம்பந்தியம்மா, என் பிள்ளைகிட்ட நான் பேசுறேன், நீங்க ஏன் குறுக்க வர்றீங்க? சாரதி நொந்து போனான். அவனது அப்பா குறுக்கே வந்தார். மங்களம், நாம வெளிநாட்டுல இருக்கோம், நம்மால பாத்துக்க முடியல, அதனால நம்ம தலையிட கூடாது, பேசாம இரு. நமக்கும் பேரன் தானங்க, பேசி லாபம் இல்ல மங்களம். அவ உண்டானது முதல் அவங்க தான் பாத்துக்கிறாங்க, அவங்க இல்லாம சாரதியால சமாளிக்க முடியாது. நீ தலையிட்டு குழப்பாத. பேர வந்தா தூக்கிக்கோ, அடிச்சா வாங்கிக்கோ. நாளைக்கு விமானம், சாப்பாட்டுக்கு மட்டும் வாயை தர, புரியுதா? அவர்கள் அத்தனை பேரும் ஒரு அதிருப்தியுடன் தான் புறப்பட்டு போனார்கள். சாரதியால் பேச முடியவில்லை. அவன் அப்பட்டமாக சுயநலக்காரன். இந்த நேரம் மகனுடன் குடித்தனம் போனால் சகலமும் தன் தலையில் விழும். காலையில் புறப்படும் போது பேரனை அணைத்து முத்தமிட அந்த பாட்டியை பிடிக்காததால் ஆதி மறுபடியும் அடிக்க, சரிப்பா முத்தா கொடுக்கல. சாரதி, வன்முறை நிறைய இருக்கு, பிடிவாதமும் அதிகமா இருக்கு, பாத்துக்கோப்பா. ஏன் பச்சை பிள்ளைய அந்த மாதிரி பேசுறீங்க? விசாலம் புகுந்தாள். என்னங்க நீங்க, நானும் ஒரு பாட்டி தான், என் பிள்ளை கிட்ட பேரனை பத்தி பேச உரிமை இல்லையா? அங்கு எல்லோரும் இருந்தார்கள். மங்களம், புறப்படு, வர்றோம் வாசுதேவன். அவர்கள் போன பிறகு, என்னடி உன் மாமியார் இப்படி இருக்காங்க? விசாலம் கேட்க, நான் சும்மா சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது, விடுமா. சரி, குழந்தைக்கு தூக்க வருது தர்ஷினி, தூளியில போட்டு தூங்க வை. போமா, எனக்கு டயர்டா இருக்கு. அதெல்லாம் ஓ வேலை, இல்லைன்னா அப்பா கிட்ட சொல்லு. சரி, நாளை மறுநாள் நானும் அப்பாவும் திருப்பதிக்கு போகலாம்னு இருக்கோண்டி. இவனையும் தூக்கிட்டு போயிருமா? இல்லடி, கூட்டமா இருக்கும், குழந்தைக்கு கஷ்டம். நீ லீவு போட்டு ஒரு நாள் வீட்ல இரு. சான்ஸே இல்ல, எனக்கு லீவு குறைச்சலா இருக்கு. நீ தூக்கிட்டு போ. ஏமா, அவன் 6 மாசம் குழந்தையா இருக்கும்போது நீயும் அப்பாவும் அவனை ஊட்டிக்கு தூக்கிட்டு போகலையா? பேரனை விட்டு ஒரு நாள் நீ எப்படிமா இருப்ப? அவள் சொல்லிவிட்டு உறங்க போய்விட்டாள். அன்று இரவு 10 மணிக்கு ரூபா படுக்க வந்தாள். கொஞ்சம் பேசணும் செல்வம், சொல்லு. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, நான் இந்த வீட்ல சுதந்திரமா ரொம்ப சந்தோஷமா ராணி மாதிரி தான் இருக்கேன். அத்தை என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குறாங்க தெரியுமே, அதுக்கு நான் வரல. ஆதிய அவங்க வளர்க்குற விதமே சரியில்லை. என்ன சரியில்லை? அவங்கெல்லாம் அவன் பிடிவாதத்தை நல்லா வளர்த்து விட்டாச்சு. யாரை பார்த்தாலும் அடிக்கிறது, ஒருத்தரை பிடிக்கலன்னா பொருட்களை தூக்கி அவங்க மேல வீசுறது, கூச்சல் போடுறதுன்னு வன்முறை அவன் கிட்ட வளர்ந்துட்டு இருக்கு. அவன் 1 வயசு குழந்தை ரூபா. வன்முறைங்கிறது ரொம்ப பெரிய சொல். எதுக்கு குழந்தைக்கு அதை நீ பிரயோகிக்கிற? புரிஞ்சுக்கங்க செல்வம், பிஞ்சில நல்லதோ கெட்டதோ படியும் போது அதை சரியா வகைப்படுத்தலனா விபரீதமா மாறும். ரூபா, நீ பேசுறது எனக்கே ஓவரா இருக்கு. இல்ல செல்வம், சாரதி அண்ணன் வீட்டு மனுஷங்க ரொம்ப புண்பட்டு போறாங்க. தர்சினி அவனுக்கு தாய். ஆபீஸ் முடிஞ்சு வந்தா அவ பொறுப்பை எடுத்துக்கணும். எல்லாத்தையும் பெரியவங்க தலையில கட்டிடுறா. சாரதி அண்ணனுக்கு ஒரு அப்பாங்கிற பொறுப்பே இல்ல. உனக்கு என்ன போச்சு ரூபா? ஆதியை நீயா வளர்க்குற? எங்க அப்பா அம்மா தானே பாடுபடுறாங்க. என்ன செல்வம் இப்படி பிரிச்சு பேசுறீங்க? ஆதி 1 வயசு குழந்தை, அவன் மேல இந்த அளவுக்கு குற்றம் காண வேண்டிய அவசியம் என்ன? நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. தப்புகளை முளையிலேயே கிள்ளணும் செல்வம். விவரம் தெரியும் போதே கண்டிக்கணும். 1 வயசு குழந்தைய அடிக்கணும்னு சொல்றியா? அப்படி செஞ்சாதான் வீம்பு அதிகமாகி வன்முறை தலையெடுக்கும். அப்படி சொல்ல நானும் இதயம் இல்லாதவ இல்ல செல்வம். நானும் ஒரு பெண் தான். அடிக்க சொல்லல, கண்டிக்க சொல்றேன். இதமா எடுத்து சொல்லணும். அவனுக்கு அத்தை மாமா மேல பாசம் அதிகம். அவங்க லேசா கண்டிச்சா சரி பண்ண முடியும். அவங்களுக்கு மனசு வராது ரூபா. தர்சினியும் சாரதி அண்ணனும் இதுல தலையிடணும். என்னதான் பெரியவங்க பிள்ளைங்களை வளர்த்தாலும் குழந்தைங்களோட அம்மா அப்பா தான் பொறுப்பை ஏற்கணும், குழந்தைய கண்காணிக்கணும். 2 பேரும் வேலைக்கு போறாங்க ரூபா. பகல்ல உட்காந்து கண்காணிக்க முடியுமா? வீட்டுக்கு சாயங்காலம் வர்றாங்கல்ல, அப்ப கூட அவ பராமரிக்கல. அத்தை கிட்ட விட்டுட்டு அவ வேலைய பார்க்க போயிடுறா. பார்க்கட்டும், அம்மா அதுக்காக உன்கிட்ட வந்து புலம்புனாங்களா? அப்பா அம்மா அவனை சந்தோஷமா பாத்துக்கிறாங்க, விடே. நமக்கும் பிறந்தா அதையும் தலையில தூக்கி வச்சு பாத்துப்பாங்க. பார்க்கத்தானே போற. நீங்களும் ஆதிக்கு மாமா தானே? ஆமா. அவனுக்கு டிவி போட்டு வைலன்ஸை போதிச்சதே நீங்க தான். சோத்த ஊட்டுறது, ஹாக்கின்னு கராத்தே பயிற்சி, உங்க மேலையும் தப்பு இருக்கு செல்வம். போதும் ரூபா, என்ன தூங்க விடு. இத பத்தி இனிமே பேச வேண்டான்னு நினைக்கிறேன். செல்வம் திரும்பி படுத்தான். ரூபா கடுப்பாகிவிட்டாள். அவளுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவள் ஆதியை வளர்க்கவும் இல்லை. ஆனால் நலனில் அக்கறை கொண்ட ஒருத்தியாக அந்த குழந்தையை ஊரார் பேசக்கூடாதே என்ற கவலையில் எடுத்து சொன்னாள். பெரியவர்களிடம் பேச முடியாது, பேரன் மேல் வெறி. பெற்றவர்களிடம் சொன்னால் பிடிக்காது.
இனி இது தொடர்பாக இவரிடமும் பேசக்கூடாது, நான் அடங்க வேண்டும். தொடர்ந்து அவனது பிடிவாதமும் கோபமும் பார்த்த அத்தனை பேரையும் அடிப்பதும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. செல்வம் உட்பட யாருமே அதை கண்டு கொள்ளவில்லை. வீட்டில் உள்ளவர்கள் தலைமுடியை பிடித்து இழுப்பது, கிள்ளுவது, அடிப்பது தொடர்ந்து கொண்டே போனது. கண்டிக்காததன் காரணமாக ஒரு மாதிரி குஷி பிறந்து அந்த செயல்கள் வளர தொடங்கின. வீட்டில் பொருட்களின் சேதாரம் அதிகப்பட்டது. அவன் வீசிய பந்தில் வீட்டில் உள்ள LED டிவி விரிசல் கண்டது. கிட்டத்தட்ட 80,000 கொடுத்து வாசுதேவன் வாங்கிய டிவி ரிப்பேர் ஆகிவிட்டது. சாரதி அதை கண்டுகொள்ளவே இல்லை. அந்த வீட்டு மாப்பிள்ளையாக இருந்தாலும் தன் மகன் உடைத்த டிவிக்கு தான் பொறுப்பு என்ற எண்ணம் கடுகளவு கூட சாரதிக்கு இல்லை. அச்சுச்சோ, டிவிய உடைச்சிட்டியா ராஜா? அதை ஒரு சாதனை போல தர்சினி கேட்டு குஞ்சினாள். அப்பா வந்து விவரம் கேட்டதும் முகம் சுருங்கி போனது. என்ன விசாலம், நீ கவனிக்க மாட்டியா? நான் சமையல் கட்டுல இருந்தேங்க. எப்போ உடைச்சான்? சாயங்காலம் 7 மணிக்கு. தர்சினி வந்துட்டாளா? அவ டயர்டா இருக்குன்னு தூங்க போயிட்டாங்க. 80,000 விலடி. மெதுவா பேசுங்க, மாப்பிள்ளை இருக்கார். இருக்கட்டும், நஷ்ட ஈட்ட அவர்தான் தரணும், புரியுதா? என்ன பேசுறீங்க? நம்ம பேரை உடைச்சா பெத்த பொண்ணுகிட்ட நஷ்ட ஈடு வாங்குவீங்களா? விடுங்க, வாழ்க்கையில எத்தனையோ நஷ்டங்கள், பேசாதீங்க. சகலமும் ரூபா கேட்டாள். அன்றிரவு பொறுக்க முடியாமல் செல்வத்திடம் புலம்பினாள். உனக்கு என்ன போச்சு? உன் சம்பளத்துல வாங்கின டிவியா? அப்பா வாங்கினார், நஷ்டம் அவருக்கு. என்ன பேசுறீங்க செல்வம்? இது நம்ம வீடு, நீங்களும் இதுல ஒரு முக்கியமான மனுஷன். இது என்ன பொறுப்பில்லாத பேச்சு? இத பாரு, என்ன பாதிக்காத வரைக்கும் எதிலும் நான் தலையிட மாட்டேன். என் கூட 2 வருஷமா வாழ்றேன். என் கேரக்டரை நீ புரிஞ்சுக்கலைன்னா உனக்கு மூளை இல்லைன்னு அர்த்தம். ரூபாவுக்கு கோபம் உச்சியில் ஏறியது. ஏன் இவருக்கு பொறுப்பே இல்ல? கிட்டத்தட்ட 2 வயது நெருங்குவதற்குள் குறும்பும் வன்முறையும் உச்சக்கட்டத்துக்கு வந்து விட்டது. வீட்டில் சரமாரியாக பொருட்கள் உடைந்தது. பூஜை அறை சாமி படங்களையும் விட்டு வைக்கவில்லை. சேதாரம் அதிகமானது. சாக்கடையில் கைவிடுவது, சுவரை சுரண்டுவது, மண் தின்னுவது என சகல சேட்டைகளும். ஒழுங்காக உடைகளை அணிய மாட்டான். பிறந்த மேனியாக அவன் நிற்பதை ரசித்து சிரிப்பார்கள். ரூபாவின் பெற்றோரும் தம்பியும் உள்ளூர்தான். அவர்களும் இவனது அடிக்கு தப்பவில்லை. ரூபா வீட்டிற்கு வந்த சமயம் அப்பா கேட்டே விட்டார். என்ன ரூபா இப்படி வளர்க்கறாங்க? தர்சினி கவனிக்க வேண்டாமா? அவ எந்த ஒரு பொறுப்பையும் சுமக்க மாட்டா. நான் பேசி பார்த்துட்டேன். அடடா, குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆச்சு. இவ எதுக்கு பிறந்த வீட்லயே இருக்கா? அம்மா, என்கிட்ட பேசுற மாதிரி அவங்க கிட்ட பேசாத, உறவே கெட்டு போயிடும். அடுத்த வாரமே உறவுக்காரர் ஒருவர் வீட்டில் குழந்தையின் பெயர் சூட்டு விழாவுக்கு போகும்படி இருந்தது. குழந்தை பிறந்த 27வது நாள் அவர் பெயரிட அத்தனை பேரும் போயிருந்தார்கள். அது பொம்மை போல் இருக்க ஆதி நெருங்கி அதை தொட்டு பார்த்து படக்கென கிள்ளிவிட அது வீறிட்டு அழ, அதன் கைகளில் ஆதியின் நகம் பட்டு இரத்த துளிகள். என்ன விசாலம், உன் பேரனை கவனிக்க மாட்டியா? பிஞ்சு குழந்தைய கிள்ளிட்டான். தர்சினி, பெத்துட்டா போதாது, அது மேல கண் வச்சு கவனிக்கணும். குடும்பம் கொதித்து அம்மா மகளை விலாச தொடங்க பதிலே பேச முடியவில்லை. ஒரு மாதிரி ரசவாசமாகிவிட்டது. வாசுதேவனுக்கு லீவு இல்லை என்பதால் வர முடியவில்லை. மாலை வீடு திரும்பி விட்டார்கள். ஏண்டா ராஜா அந்த மாதிரி செஞ்ச? அது குட்டி பாப்பா இல்லையா, செய்யக்கூடாது. குரலில் கணம் ஏற்றி விசாலம் சொல்ல பாட்டியை அடித்தான். கொலை பார்வை பார்த்தான். அம்மா, அவனை திட்டாத, நீ சொன்னா அவனால தாங்கிக்க முடியாது. ரூபாவுக்கு பொறுக்க முடியவில்லை. தப்பு தர்சினி, இப்ப கூட அத்தை கண்டிக்கலனா அது சரியில்லை. அதுக்காக பச்சை புள்ளைய அடிக்க சொல்றீங்களா? இல்ல தர்சினி, கண்டிக்கலனா தப்பாயிடும். நாளைக்கு இவனை கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போக முடியுமா? வேண்டாம். ஆதியை பிடிக்காதவங்க எனக்கும் வேண்டாம். இப்படி எல்லாரையும் உதற முடியுமா தர்சினி? விசாலம் கடுப்பாகிவிட்டாள். ரூபா, அவ ஆதிக்கு அம்மா. அவன் தான் அவளுக்கு முதல்ல ஒசத்தி. அவனை யாரு வேண்டாம்னு சொன்னாலும் அவ உதறுவா. அதுதான் நியாயம். அத்தை, அது பிஞ்சு குழந்தை, இவனுக்கும் விவரம் தெரியாது. படாத இடத்துல பட்டு விபரீதமாயிருந்தா நாம என்ன செய்ய முடியும் அத்தை? எதுக்கு ஓவரா கற்பனை பண்ற? கொஞ்ச நாளா குழந்தை மேல வெளியாட்களை விட நீதான் அதிகமா புகார் படிக்கிற. அம்மா, 2 வருஷங்கள் கடந்தும் தனக்கு குழந்தை வரலைன்னு அன்னைக்கு ஆதங்கம். அதான் என் பிள்ளைய கழுவி ஊத்துறாங்க. சுருக்கன வார்த்தைகள் இறங்க அதிர்ந்து போய் ரூபா திரும்பினாள். முகம் சிவந்து கண்கள் சிவக்க படக்கன உள்ளே போய் கதவை சாத்தி கொண்டாள்.
தர்சினிக்கு அவசரப்பட்டு விட்டோமே என்று தோன்றியது. விசாலமும் ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாள். மகள் சொன்ன விதம் தப்பு என்பது புரிந்தது. ஆனால் மகளின் மேல் குற்றம் காண மனசு ஒப்பவில்லை. ரூபா புண்பட்டு விட்டாளே என்ற வேதனையும் உள்ளே ஓடியது. சகலத்துக்கும் காரணம் விவரம் புரியாத தன் பேரன் என்பது மட்டும் உள்ளே ஏறவில்லை. இரவு 7:30க்கு செல்வமும் அதன் பிறகு வாசுதேவனும் வந்தார்கள். என்ன விசாலம், கிருஷ்ண வீட்டு ஃபங்க்ஷன்ல பிரச்சனையா? யாரு சொன்னாங்க? அவரே சொன்னாரு. உங்க பேரன் எங்க வீட்டு குழந்தைய கிள்ளிட்டான், செவந்து போச்சு, கொஞ்சம் கவனமா வளர்த்துங்கன்னு ஒரு மாதிரி சொன்னாரு. பாவம் செஞ்ச மாதிரி இருக்கு விசாலம். ஆமாங்க, கிருஷ்ணே 30 வருஷ உறவு, ஒரு குடும்பம் மாதிரி இருந்திருக்கோம். இன்னைக்கு குரலே சரியில்லை. நீயும் தர்சினியோ கவனமா இருந்திருக்க கூடாதா? அது பிஞ்சு குழந்தை வேற. விசாலம் பேசவில்லை. ரூபா எங்க? வாசுதேவன் கேட்க தலைவலின்னு படுத்திருக்கா. நீ என்னன்னு கேட்கலையா விசாலம்? தர்சினியை பார்த்தாள் விசாலம். அவளால் கணவரிடம் மறைக்க முடியவில்லை. நடந்ததை அப்படியே சொல்லிவிட்டாள். தப்பு தர்சினி, ரூபா சொன்னதுதான் நியாயம். அதுக்கு இந்த அளவுக்கு கடுமையா நீ பேசி இருக்க கூடாது. சரிங்க, இவ குழந்தைக்கு தாயாச்சே. மகள்னு வக்காலத்து வாங்காத விசாலம். மருமக புண்பட்டா குடும்பத்துக்கு நல்லதில்ல. போய் அவளை கவனி. தர்சினி, அவகிட்ட சாரி கேளு, அதுதான் நியாயம். தர்சினிக்கு சுத்தமாக அது பிடிக்கவில்லை. ஆனாலும் அப்பா பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டாள். இருந்தாலும் தர்சினி சொன்ன குழந்தை இல்லை என்ற வார்த்தை ரூபாவை பலமாக தாக்கி இருந்தது. ரூபா அத்தையுடன் சமையல் கட்டில் வேலைகளை செய்தால் இரவு உணவு ஆனது. இதை அனைத்தும் செல்வமும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். இந்த மன்னிப்பும் விரிசலும் குடும்பத்தில் லேசான ஒரு பிளவை உண்டாக்கி விடுமா? நான் பேசலாமா? பேசினால் மனைவி பக்கம் சாய்ந்து தங்கை மகனை பேசுவதாக சங்கடம் உருவாகும். பெற்றவர்களிடம் வீண் மனஸ்தாபம் உண்டாகும். இவர்கள் அவமானப்பட்டால் ரூபாவுக்கு என்ன வந்தது? அதே நேரம் தனியறையில் வாசுதேவனும் விசாலமும் பேசிக்கொண்டார்கள். விசாலம், அக்கம் பக்கம் சம்மந்தி உறவுன்னு குழந்தையால புகார்கள் அதிகமாகுது. நாம எதையும் பொருட்படுத்தாம இருக்கிறது அத்தனை சரின்னு படல விசாலம். சரிங்க, இனிமே நான் வெளியிலேயே போகல. அதுவும் முடியாது விசாலம். நீ புரிய வைக்கணும். இன்னும் 1 வருஷத்துல ஸ்கூல்ல சேர்க்கணும். இந்த முரட்டுத்தனம் தொடர்ந்தா அங்கேயும் பிரச்சனை பெருசாகும். எனக்கும் என்ன செய்யறதுன்னு புரியலங்க. மெதுவா கண்டிக்க பாரு. குழந்தை கோவப்பட்டாலும் தப்பு இல்ல, அடிக்க வேண்டாம். அன்பா சொல்லி சரி பண்ணலாம். கோவப்படாத. பொண்ணு வசதிதான் விசாலம். ஆனா மருமகளும் ரொம்ப நல்ல பொண்ணு. இப்ப வரைக்கும் அவளால பிரச்சனை எதுவும் இல்ல. நானும் அம்மா மாதிரி தானங்க இருக்கேன். அம்மா மாதிரி இல்ல விசாலம், அம்மாவே தான். அதுல அவளுக்கும் சந்தேகம் இல்ல. குழந்தைய வளர்க்கறதுல தர்சினியும் கொஞ்சம் பொறுப்படுத்திக்கணும் விசாலம். அவ வெளியில 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க, போக்குவரத்து 1.5 மணி நேரம். இது சாக்கு விசாலம். பெண்கள் எல்லாருமே உத்தியோகம், குடும்பம், குழந்தைன்னு சளைக்காம வேலை செய்யறாங்க. நாம தான் தப்பு பண்றோம்னு தோணுது. நீ சரியா தான் இருக்க, ஆனா தர்சினி விஷயத்துல நீ சரியா இல்ல. பொசசிவ் அம்மாவா இருக்க விசாலம். நீங்க மட்டும் என்ன? சரி, நாம அதை மாத்திக்கணும் விசாலம். மாப்பிள்ளை எந்த பொறுப்பையும் ஏத்துக்கிறது இல்ல. வீட்டுல இருக்கிற நேரம் கூட அந்த குழந்தைக்காக தன் நேரத்தை செலவிடல. முழுக்க அவரோட கவனிப்பும் கண்டிப்பும். அப்பா கோவப்படுவாருன்ற பயமும் இருந்தா குழந்தையோட முரட்டுத்தனம் விலகும். நாம செல்ல மட்டும்தான் கொடுக்கலாம். அடிக்கவோ திட்டவோ நமக்கு உரிமை இல்ல, புரியுதா? மறுநாள் காலை மாப்பிள்ளை உட்பட 5 பேரும் பரபரப்பாக காலையில் வேலைக்கு புறப்படும் மும்முரத்தில் விசாலம் சமையல் கட்டில். ஆதியை யாரும் கவனிக்கவே இல்லை. மெல்ல எழுந்து வெளியே வந்து விட்டான். பக்கத்து வீட்டு கதவு திறந்திருந்தது. அவர்களும் பரபரப்பாக இருக்க ஓடிப்போய் டீப்பாய் மேலிருந்த செல்போனை எடுத்து விட்டான். வாஷிங் மிஷின் ஓடிக்கொண்டிருந்தது. வாஷிங் மிஷினில் அந்த செல்போனை இவன் போடும் நேரம் நேற்று அடிப்பட்ட மொட்டை தலை குழந்தை பார்த்து விட்டது. அது திக்கி திக்கி பேச தொடங்கிவிட்டது. அது ஓடிப்போய் அரைகுறையாக விவரம் சொல்ல அம்மா அப்பாவுக்கு புரியவில்லை. ஆதியை வாஷிங் மிஷினை காட்டி குழந்தை சொல்ல இப்போதும் புரியவில்லை. ஆதி வெளியேறிவிட்டான். அந்த வீட்டு தலைவர் கதிர் தயாராகிவிட்டார். ராணி, எங்க என் மொபைல்? டீப்பாயில இருந்ததே பாருங்க. குழந்தை ஓடி வந்து, அப்பா, ஆதி, போன், மிஷின். இவ என்ன சொல்றாண்டி? புரியவே இல்ல. ஏதோ ஆதிங்கிறான். ஆமா, அது இப்ப உள்ள வந்து நின்னுட்டு ஓடி போச்சே. உங்க போனை தூக்கிட்டு போயிருச்சோ? அதற்குள் வாஷிங் மிஷின் கரடு முரடான ஒரு ஓசையை எழுப்பி நின்றது. வாங்கி 15 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள சிக்கல். அப்பா, ஆதி, செல்லு. சரிடா, நான் கேட்டு வாங்கிக்கிறேன். இந்த வீட்டு கதவை கதிர் தட்ட செல்வம் திறந்தான். குழந்தை என் ஐபோனை தூக்கிட்டு வந்தானா? இல்லையே, பாக்குறேன்.
எடுத்துட்டு வந்தா சொல்லுவான். விசாலம் சொல்ல, என்னங்க? ராணி ஓடி வந்தாள். என்ன ராணி? இத பாருங்க, உங்க ஐபோன் வாஷிங் மிஷின்ல மாட்டி இருக்கு, அதான் ஓடல, சுக்கல் சுக்கலா ஆயிடுச்சு. ஆதி வந்து இத மிஷின்ல போட்டுட்டான், அதத்தான் நம்ம புச்சி சொல்லி இருக்கு, நம்மளுக்கு தான் புரியல. விசாலம் கடுப்பாகி விட்டாள். என்னம்மா என் பேர மேல பழிய தூக்கி போடுறீங்க? பழி இல்லம்மா, குழந்தை அங்க வந்து நின்னா, நாங்க புறப்படுற அவசரத்துல கண்டுக்கல. டீபாயில இருந்த ஐபோனை எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டுட்டான். அத புச்சி மழலையில சொன்னப்ப எங்களுக்கு புரியல. பேச தெரியாத உங்க புச்சி சொல்றத வச்சு ஆதி மேல பழி போடுறது நியாயமே இல்ல. தர்சினி சொல்ல கதிருக்கு கோபம் வந்து விட்டது. குழந்தை பொய் சொல்லாதுங்க, உங்க பையன் அங்க வந்தானா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க. ஆதி, அந்த வீட்டுக்கு போனியா? ஆமா. போதுமா? மற்றதா நீங்களே பாருங்க. சரிங்க, இவன் தான் போட்டான்னு என்ன சாட்சி? எங்க குழந்தை சாட்சிங்க. பெரியவங்க நிச்சயமா மொபைல் எடுத்து மிஷினுக்குள்ள போட மாட்டோம். எங்க குழந்தைக்கு மிஷின் எட்டாது. அப்புறம் இவர்களால் பேச முடியவில்லை. இப்பதான் வாங்கினேன், 40,000 கொடுத்து. நொறுங்கி போச்சு. சிம் கார்டு சட்னி ஆயாச்சு, கான்டாக்ட் அத்தனையும் போச்சு. மிஷின் ரிப்பேர் வேற. வாரண்டி இருக்கு, ஆனாலும் அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு தெரியல. சாரிங்க, எங்க குழந்தைக்கு காயம், இப்ப பண நஷ்டம், இதுக்கு மேலையும் பொறுத்துக்க முடியாது. உங்க பையனை நீங்க அடக்கணும். அவன் தலைய கண்டாலே பிளாட்ல பயப்படுறாங்க. வாசுதேவன் குறுக்கிட்டார். ப்ளீஸ் கதிர், உங்களுக்கு அதே பிராண்ட் ஐபோனை நான் இன்னைக்கே வாங்கி தந்துடுறேன். வாஷிங் மிஷின் ரிப்பேர் செலவை ஏத்துக்கிறேன். அவர்கள் விலகி போக, அப்பா ஏன் குழந்தை தான் செஞ்சான்னு ஆதாரம் இருக்கா? ஸ்டாப் இட் தர்சினி, அவங்க படிச்சவங்க, தேவையில்லாம ஆதி மேல எதுக்கு பழி போடணும்? நிலைமை பெருசாகுது. செல்வம் ரூபா ஒரு ஓரமாக நின்று கவனித்தார்கள். செல்வம், இந்த குடும்பத்துல தான் நீயும் இருக்க, எதுவும் பேசாம நிக்கிறது சரியில்லப்பா. வாசுதேவன் குரலில் எரிச்சல் இருந்தது. செல்வம் அருகில் வந்தான். இதுல நான் பேச என்ன இருக்கு? குழந்தையோட அப்பா சாரதி, அவர் இதுல தலையிடாம இருக்கும்போது நான் எப்படி பேச முடியும்? இது ஏன் குழந்தையா என்ன? என்னங்க, நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குங்க. ரூபா, நீ பேசாத. ஒரு தடவை பேசி புண்பட்டாலும் உனக்கு புத்தி வராதா? படக்கென கேட்க, அண்ணே நீ என்ன தாக்குறியா? தர்சினி குறுக்கே நுழைய, இல்ல தர்சினி, நான் பேசுறது நிஜம். எனக்கு யார் விஷயத்திலையும் தலையிட பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? வாசுதேவன் அருகில் வந்தார். சரிடா, இப்ப கிட்டத்தட்ட 50,000 சாயங்காலம் ரெடி பண்ணணும் செல்வம். பண்ணுங்கப்பா. வாசுதேவன் சூடாகி விட்டார். சாரதி எதற்கும் அசைந்து கொடுக்காமல் எனக்கு இதில் சம்பந்தமே இல்லை என்பது போல தன் பேக்கை எடுத்துக்கொண்டு வண்டி சாவியுடன் வாசலுக்கு நடக்க வாசு கொதிநிலைக்கு வந்து விட்டார். மாப்பிள, ஒரு நிமிஷம். இங்க மத்தவங்க பேசுற எதுவுமே உங்க காதுல விழலையா? என்னங்க விசாலம், நீ குறுக்க பேசின கொலை விழும். சாரதி திரும்பினான். மாப்பிள, நம்ம வீட்டு டிவிய குழந்தை உடைச்சப்ப 80,000 செலவை பத்தி நான் கவலைப்படல. இப்ப அடுத்தவங்க போன் நொறுங்கி போயிருக்கு. குழந்தைக்கு அப்பா நீங்க. எதுவும் பேசாம புறப்பட்டா எப்படி மாப்பிள? நான் என்ன பேசணும்? என்ன மாப்பிள இப்படி கேக்குறீங்க? ஆதிக்கு நீங்க அப்பா, இது நியாயமே இல்ல. எங்களுக்குன்னு ஒரு குடித்தனம் இருந்து என் புள்ள அங்க ரகலை பண்ணுனா பொறுப்ப நான் ஏத்துப்பேன். எங்களுக்குன்னு வீடே இல்லையே, இதுதானே வீடு, உங்க வீடு. நான் எப்படி பொறுப்பேத்துக்க முடியும்? மாப்பிள, குழந்தைக்கு நீங்க தானே அப்பா. ஆனா அவனை வளர்க்கறது முழுக்க தாத்தா பாட்டி தானே. நீங்க எந்த ஒரு பொறுப்பையும் இது வரைக்கும் ஏத்துக்கலைய மாப்பிள. என்னோட வேலை அப்படி. காலையில போனா நடுராத்திரி வர்றேன். நான் என்ன செய்ய முடியும்? தர்சினி 7 மணிக்கெல்லாம் வந்துடுறா. அவ தான் அக்கறை காட்டணும். அவனுக்கு ஆரம்ப முதலே ஓவரா சலுகை காட்டி வன்முறையை கண்டுக்காம இருந்தது நீங்க தான். தப்பு என்னது இல்ல. பாத்தியா விசாலம், மாப்பிள எல்லாத்தையும் எங்க மேல திருப்புறீங்களே, அதுல என்ன தப்பு? நீங்க கண்டிச்சு வளர்க்கல, இவ எதையும் கண்டுக்கல. எங்க அப்பா அம்மா உறவுகள் வந்தப்ப கூட வன்முறை கூடாது, கண்டிக்கணும்னு என்கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு கோபம் வந்தது, அவங்கள முகத்துல அடிச்ச மாதிரி பேசுனீங்க. அவங்க பொறுப்பா பாத்துக்கிட்டாங்களா மாப்பிள? அவங்க வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க மேல தப்பும் இல்ல. நீங்க எங்க விட்டீங்க? கல்யாணம் ஆன முதல் இவ இங்கதான் இருக்கா. உண்டாகி பிரசவம் முடிஞ்சு 1 வருஷம் வரைக்கும் எல்லாமே நியாயம். அப்புறம் நான் தனி வீட்டுக்கு போகலான்னு நான் சொன்னனா இல்லையா? பிடிவாதமா உங்க மகளையும் பேரனையும் பிரிய முடியாதுன்னு தடுத்துட்டீங்க. எங்க அம்மா தூக்குனா கூட அவன் அடிக்கிறான். சமாதானப்படுத்தி ஒட்ட வைக்காம வேடிக்கை பார்த்தீங்க. உங்க பேரன் உங்களுக்கு மட்டும்தான் உரிமைன்னு பாசத்தை பங்கு போட நீங்க விரும்பலனா அவனால ஏற்படுற நஷ்டத்துக்கும் நீங்க தானே பொறுப்பை ஏத்துக்கணும்.
குடும்பமே ஆடி போனது. வாசுதேவன் ரொம்பவே பதட்டமாகி விட்டார். தர்சினி, ஏற்கனவே லேட்டு, சாயங்காலம் வந்து பேசிக்கலாம், நான் வர்றேன். அவன் போய்விட தர்சினி முகம் வெளிரி கிடந்தது. என்னடி தர்சினி, மாப்பிள்ளை இப்படி பேசிட்டு போறார்? அம்மா, எனக்கும் லீவ் இல்ல, ஈவினிங் பேசலாம். நில்லுடி, நீயும் தெரிச்சு ஓடுனா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் நாங்க தான் பொறுப்பா? அம்மா, உன்கிட்ட சண்டை போட எனக்கு நேரம் இல்ல, நான் வர்றேன். அவளும் புறப்பட்டு போக, ரூபா வண்டி சாவியை எடு, உன்னை டிராப் பண்ணிட்டு நான் போகணும். செல்வம் சொல்ல, நீயும் எதுவும் சொல்லலைன்னா எப்படிடா? அம்மா, அவனை பெத்தவங்களே உன் கேள்விக்கு பதில் சொல்லல, நாங்க எப்படிமா பொறுப்பாக்க முடியும்? செல்வம், அப்பா கோவப்படாதீங்க. அவனுக்கு வன்முறை கூடும் போது 1 வருஷம் முன்னாலேயே ரூபா எச்சரிச்சா, நான் மதிக்கல, அவ வாய அடைச்சேன். அவ பட்ட கவலை நியாயம்னு அப்ப எனக்கு புரியல. என்னடா இப்படி பேசுற? அவர் கேக்குறதுல என்ன தப்பு? 1 வயசு முடிஞ்சதும் தனியா போகலாம்னு அவர் கேட்டது நிஜம். தர்சினி முணங்குனா. காரணம், குடும்பத்தை இவன் நடத்தணுமே. இங்க துரும்ப கூட கிள்ளி போட மாட்டா, வந்ததும் தின்னுட்டு படுக்கையில சாய்வா. குழந்தைய தூளில போட மாட்டா, அவ சிறுநீர் கழிச்சா தொடக்க மாட்டா. ஒரு தாயி அவ என்ன செஞ்சிருக்கா? நீயும் அவளை மடியில போட்டுட்டு தாளாட்டிக்கிட்டே இருக்க. ஜிலீர் என்ற சப்தம் கேட்டது. அனைவரும் திரும்ப ஆதி வீசிய பந்தில் ஹாலின் கண்ணாடி ஜன்னல் நொறுங்கி இருந்தது. பரவாயில்ல, பாரு, இது நம்ம வீடு, யாருக்கும் நஷ்ட ஈடு தர வேண்டாம். வாசுதேவன் கடுப்பாகிவிட்டார். ஏற்கனவே மாப்பிள்ளை பேசிய பேச்சு, அதில் உண்டான கோபம், செல்வம் பேசும் நியாயங்கள், தர்சினி பொறுப்பை ஏற்காமல் புறப்பட்டு போனது. இப்போது கண்ணாடி ஜன்னல். வேகமாக போய் குழந்தையை இழுத்தார். முதலாக காலுக்கு கீழே பட்டன அடித்தார். என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? பச்சை குழந்தையை கை நீட்டி அடிக்கிறீங்க? நீ ஏதாவது பேசுன, இந்த அடி உனக்கு விழும். நானே பல காரணங்களால கொதிச்சு போயிருக்கேன், பேசாம இருடி. அடுத்த நொடியே வாசுதேவனின் பின்னந்தலையில் நங்கென ஒரு அடிவில கண்களில் பூச்சி பறந்தது. ஆதியின் கையில் எவர் சில்வர் கரண்டி, கண்களில் கொலை வெறி. விசாலம் ஆடி போனாள். ராசா, இது தப்பு, நீ அவனை விடுமா. அப்பா பொறி கலங்கி உட்கார்ந்துட்டார். என்னப்பா ஆச்சு? ரூபா உடனே ஓடி வந்து அவர் தலையை தேய்த்து விட்டாள். அந்த பகுதியில் வழுக்கை, லேசாக கீறல் விழுந்து ரத்த கசிவு. ரூபா ஓடி போய் கொஞ்சம் ஐஸ் துண்டுகளை எடுத்து வந்து ஒத்தனம் தந்து முதலுதவி பெட்டியை எடுத்து வந்து மருந்து போட்டு விட்டாள். மாமா, காயம் தலையில பட்ட காரணமா டாக்டர் கிட்ட போயிடலாம். விசாலம் வந்து பார்த்தாள். லேசா ஒரு கீறல், என்னவோ ஆக்சிடென்ட் மாதிரி பேசுற. அத்தை, மாமாக்கு கண் கலங்கி போச்சு. அவர் இது வரைக்கும் அடிச்சதில்ல, அவர் அடிச்சப்ப தாங்கள திருப்பி அடிச்சிட்டான். அத்தை, என்ன பேசுறீங்க? ஒரு தாத்தா அடிச்சா நார்மல் குழந்தை என்ன செய்யும்? பயந்து அழும். இங்க இவன் திருப்பி தாக்குறான். இது வன்முறையோட ஆரம்ப கட்டம். எதுக்கு பெரிய வார்த்தைகள்லாம் போடுற? வாசுதேவன் வந்தார். ரூபா, நீ போமா, சாயங்காலம் பேசிக்கலாம். அவன் புறப்பட்டு போக, தாத்தா கெட்ட தாத்தா, உன்கிட்ட கா. மறுபடியும் அவரை அடிக்க வர அவர் எதுவும் பேசாமல் உள்ளே போய்விட்டார். விசாலம் அப்படியே உட்கார்ந்து விட்டாள். திரும்பினாள். ஆதி சீரியஸாக சுவரை பார்த்து கராத்தே பயிற்சி செய்து கொண்டிருந்தான். அறியாத குழந்தை, 2 வயது. கண்டிக்காமல் ஓவராக செல்லம் கொடுத்து விட்டோமோ? முதலில் தடி எடுத்ததுமே தட்டி வைக்காமல் வளரவிட்டது தப்போ? மாலை தர்சினி வரட்டும், பேச வேண்டும். இதை சரி செய்ய நல்ல ஒரு முடிவாக எடுக்க வேண்டும். தர்சினிக்கு வேலையே ஓடவில்லை. காலை நடந்த சம்பவம் ஒரு மாதிரி மனதிற்குள் புகுந்து ரகளை செய்தது. கஷ்டமாக இருந்தது. தன் கணவன் வீட்டில் ஒரு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டதில்லை, எதற்காகவும் செலவு செய்ததில்லை. வீட்டுக்கு வந்தாலும் பசி பசி என கேட்டு வாங்கி சாப்பிட கூச்சப்பட்டதில்லை. குடும்பத்தோடு வெளியில் போனால் 10 நிமிடங்கள் மகனை தூக்கினாலே அதிகம். அதற்கு தகுந்த மாதிரி தாத்தா பாட்டி பேரனை தோளில் இருந்து இறக்க மாட்டார்கள். சாரி மாமா, நஷ்ட ஈட்ட நானே தந்துடுறேன் என ஒரு வார்த்தை விழுந்திருந்தால் அப்பாவே தரவிடாமல் தானே கொடுத்திருப்பார். அப்பாவுக்கு பாசமாக இருந்தால் கடைசி கவளம் வரை தந்து விடுவார், கணக்கு பார்க்க மாட்டார். இன்று அப்பா முகம் மாறிவிட்டது. இது நல்லதுக்கு அல்ல. மாலை சீக்கிரமே புறப்பட்டு 6 மணிக்கெல்லாம் வீட்டிற்கு வந்து விட்டாள். அப்பா அரை நாளில் வந்து படுத்து விட்டார். அரை மணியில் எல்லோரும் கூடிவிட்டார்கள். அப்பா ஏன் படுத்திருக்கார்? வேலைக்கு போகலையா? ஆதி மாமாவை கரண்டியால தலையில அடிச்சிட்டான். ரூபா சொல்ல, என்னம்மா இது? அவர் இவனை அடிச்சாரி, உன் பிள்ளைக்கு தாங்குமா? திருப்பி அடிச்சிட்டான். அப்பா இவனை அடிச்சாரா? நம்பவே முடியலையே. ஏம்மா? குழந்தை அவளிடம் ஓடி வர, என்னடா செல்லம், தாத்தா உன்னை அடிச்சாரா? தாத்தா கெட்ட தாத்தா, நான் அவகிட்ட பேச மாட்டேன். வேண்டா விடு, நீயும் பேசாத.
சரிடா போய் விளையாடு. ரூபா அருகில் வந்தாள். என்ன தர்சினி, மாமாவை கரண்டியால அவன் அடிச்சு அவர் தலையில காயம். அத நீ கேட்க மாட்டியா? குழந்தைய கெஞ்சிட்டு இருக்க. நீ ஏண்டி கால முதலே இதை பெருசுபடுத்துற? விசாலம் கூற, மாமா இந்த மாதிரி சோர்ந்து படுத்ததே இல்ல அத்தை. இத பாரு ரூபா, நீ பேசுறது எனக்கு பிடிக்கல. நீ இப்ப வந்தவ, தர்சினி அவரோட செல்ல பொண்ணு. 25 வருஷமா அவர் கூட இருக்கா. நீ பிளவை உண்டாக்க பாக்குறியா? அத்தை நீங்களா பேசுறீங்க? ஆமா, குழந்தை விஷயத்துல உன் அணுகுமுறையே சரியில்லை. ரூபா செல்வம் பக்கம் திரும்ப, எதுக்கு என்ன பாக்குற? தலையிடாதேன்னு நான் முட்டிக்கிறேன். நீ கேக்குறது இல்ல, வாங்கி கட்டிக்கோ. ரூபா முகம் மாறியது. வாசுதேவன் உள்ளே வந்தார். விசாலம், குழந்தை தெரிஞ்சு செய்யலனாலும் அடிபட்டது நிஜம். அதுக்கு நீ அக்கறை காட்டல. தாத்தாவை அடிச்சது தப்புன்னு அவனை கண்டிக்கல. எங்கப்பா காயப்பட்டதுன்னு தர்சினி இந்த நிமிஷம் வரைக்கும் கேட்கல. உடனே எனக்கு முதலுதவி செஞ்சது மருமக தான். ஆனா அவளை கழுவி ஊத்துறீங்களே. ரூபா நிமிர்ந்தாள். தர்சினி முகம் இருண்டு போனது. ரூபா ரெடியா? செல்வம் அழைத்தான். வந்துட்டேங்க அம்மா, என் நண்பர் ஒருவரோட ரிசப்ஷனுக்கு போயிட்டு வர்றோம். ரூபா பளிச்சனை உடுத்தி கொண்டு வெளியே வர செல்வமும் ட்ரெஸ் செய்து கொள்ள. போகலாமா ரூபா? சரிங்க அம்மா. ரிசப்ஷன் முடிஞ்சு ரூபாவோட அம்மா வீட்டுக்கு நாங்க போயிடுவோம். அங்க இருந்து பக்கம். இன்னைக்கு அங்க என்னடா வேலை? என்னைக்கும் தர்சினி இங்க தானே இருக்கா. ஏதாவது கேக்குறியா? பிறந்த வீட்டுக்கு போற ஆசை எல்லா பெண்களுக்கும் இருக்கும் இல்லையா? இருவரும் வெளியேற விசாலம் கடுப்பாகி நின்றாள். செல்வம் இந்த மாதிரி பேச மாட்டானேமா தர்சினி கூற, அவ பேச வைக்கிறாடி. தப்பு விசாலம். நமக்கு சாதகமா இருந்தா மருமகளை கொண்டாடுறதும், நியாயத்தை பேசினா ஆத்திரப்படுறதும் முறையில்ல. தர்சினி, மாப்பிள்ளையும் நீயுமா லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறீங்க. இங்க இருக்கிற காரணமா எந்த செலவும் உங்களுக்கு இல்ல. மாப்பிள்ளை கிட்ட சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. உள்ளே போய் ஏசி போட்டு கதவை தாளிட்டார். அம்மா, இப்ப நான் என்ன செய்வேன்? பையனுக்கு சாப்பாடு ஊட்டி தூங்க வைடி. பகல்ல அவன் தூங்கல, பிடிவாதான் அதிகமாகும். போ. நான் அத சொல்லலமா. 60,000 பணம் அப்பா கேக்குறாரே. சம்பாதிக்கிறவங்க நீங்க, இதுல எனக்கு சம்பந்தமே இல்ல. என்ன இழுக்காத. அவர் தரமாட்டார்மா. அத உங்க அப்பா கிட்ட சொல்லு. அப்பாவும் இவனுக்கு ஓவரா செல்லம் கொடுத்து முரட்டுத்தனமா மாத்திட்டு இப்ப அடிபட்டதும் வேற மாதிரி பேசுறார். என்னடி அப்பாவையே நீ விமர்சிக்கிற? உன் பிள்ளை உண்டாக்குன நஷ்டத்துக்கு நீங்க 2 பேரும் தானே பொறுப்பு. நீயும் மாமா. எனக்கு சம்பந்தம் இல்லடி. உங்க அப்பா போட்டாதான் சோறு, அதுல மண்ணை போட்டுறாத. நான் போய் தோசைக்கு சட்னி அரைக்கிறேன். மாப்பிள்ளை எப்ப வருவாரு? கேட்டபடி அம்மா உள்ளே போக தர்சினி நொந்து போய் நின்றாள். ரிசப்ஷன் முடிந்து ரூபாவும் செல்வமும் வெளியே வந்தார்கள். என் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நான் சொல்லவே இல்லையே செல்வம். ரூபா கேட்க, நான் தான் சொன்னேன். சிரித்தபடி ரூபாவை அம்மா வீட்டிற்கு அழைத்து சென்றான். அம்மா வீட்டிற்கு வந்த ரூபாவிற்கு தலை சுற்றல், வாந்தி நிமித்தம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பார்த்ததில் ரூபா அம்மாவாக போகும் விஷயம் உறுதி செய்யப்பட்டது. 2 வருடங்கள் கடந்து விட்டன. இப்போது இந்த இன்ப செய்தியை கேட்டவுடன் ரூபாவும் செல்வமும் துள்ளி குதித்து விட்டார்கள். உடனே ரூபா இந்த செய்தியை அத்தை மாமாவிடம் தெரியப்படுத்த கால் செய்தாள். விசாலம் செல்போன் ஸ்விட்ச் ஆஃப். தர்சினி எடுக்கவே இல்லை. வாசுதேவனுக்கு அடிக்க இடைவெளி விட்டு எடுத்தார். விவரம் முழுக்க அவள் சொல்ல அவர் பூரித்து போனார். ரொம்ப சந்தோஷமா. கஷ்டமான மனநிலையில இந்த சந்தோஷம் தேவைதான். பன்னீர் தெளிச்ச மாதிரி இருக்கு. அதே நேரம் அங்கே ஒரு கொந்தளிப்பு உருவாகி இருந்தது. சாரதி சாப்பிட்டு முடித்ததும் வாசுதேவன் அருகில் வந்தார். மாப்பிள, குழந்தை உண்டாக்குன நஷ்டம் கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் நான் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாச்சு. நீங்க அந்த பணத்தை கொடுத்துடுங்க. எதுக்கு மாமா? குழந்தைய ஏன் அந்த வீட்டுக்கு நீங்க போக விட்டீங்க? என் கண்ட்ரோல்ல என் பிள்ளை இல்லையே. நாங்களா போக விட்டோம் மாப்பிள? உங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லையா? மாமா, நான் எந்த ஒரு முடிவையும் எடுக்கல. குழந்தை உண்டான முதல் எல்லா முடிவுகளையும் உங்க பொண்ணு தான் எடுத்தா. இப்பவும் அவ தான் எடுக்கிறா. சோ நான் பொறுப்பேத்துக்க முடியாது. அப்பா முகம் சிவந்து ஆத்திரம் தலைக்கேறியது. இவரை உள்ளே தள்ளி கொண்டு வந்தாள் விசாலம். இதை பேசும் நேரம்தான் வாசுதேவனுக்கு ரூபா போன் செய்து கர்ப்ப செய்தியை சொல்ல 5 நிமிடங்கள் கழித்து வீட்டில் உள்ளவர்களுக்கு இந்த இன்ப செய்தியை தெரிவித்தார். நம்ம ரூபா தலை சுத்தி வாந்தி எடுத்துட்டாலாம். ஓவரா தின்றுப்பா. இல்லடி, அவ உண்டாகி இருக்கா. டாக்டர் உறுதிப்படுத்தியாச்சாம். அப்படியா? விசால முகம் குபீரென மலர்ந்தது. எத்தனை தவம் இருந்தோம், எத்தனை வேண்டுதல்கள். கடவுளே, நீ கண் திறந்துட்ட. ஓடி போய் உடனே சாமி பிறையில் பூ போட்டு நன்றி சொல்லி நமஸ்காரம் செய்தாள். விசாலம் உடனே ரூபாவிற்கு போன் செய்து தன் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பை வெளிப்படுத்தினாள். ஏற்கனவே வீட்டில் ஜாங்கிரி இருந்தது. அதை கணவனுக்கும் தர்சினிக்கும் தந்தாள். நேரம் 12 மணி.
விடிஞ்சதும் நம்ம ரூபாவை போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. ஏமா இப்ப குழந்தையா பிறந்திருக்கு, உண்டானதுக்கு இந்த ஆட்டம் ஆடுற? தர்சினி சொல்ல வாசுதேவன் பார்த்த பார்வையில் விசாலம் செத்தே போனாள். காலை 7 மணிக்கு வாசுதேவன் குளித்து தயாராக விசாலம் சுருக்கே எழுந்து கேசரி செய்து சாமி விளக்கேற்றி காஃபியோடு வாசுதேவன் எதிரில் நின்றாள். ஸ்வீட் கடை திறக்க மாட்டானே விசாலம், தெரியுங்க, நானே பண்ணிட்டேன். பழக்கடை திறந்துடுவான், வாங்கிக்கலாம். உள்ள கட்டாம ஒரு பட்டு புடவை வச்சிருக்கேன், அத மருமகளுக்கு தரலாம். கண்கள் விரிய விசாலத்தை பார்த்தார் வாசுதேவன். நீ எப்பவுமே அம்மா தாண்டி விசாலம். அடுத்த 5 நிமிடங்களில் தயாராகி விட்டார்கள். தர்சினி எழுந்து வந்தாள். தர்சினி, நாங்க ரூபாவை பார்க்க போறோம். இட்லி மாவு இருக்கு, ஊத்தி சட்னியும் அரைச்சிட்டு மாப்பிளைக்கு கொடு. நான் வந்து சமையலை பாத்துக்கிறேன். சரிம்மா, குழந்தைய தூக்கிட்டு போயிடு. இல்லடி, அவன் தூங்கட்டும், நானும் அப்பாவும் சீக்கிரமா வந்துடுவோம். எனக்கு 8:30க்கு ஆபீஸ்க்கு புறப்படணும். இப்பவே 7 மணி. நான் வேலையை பார்த்து குளிச்சு அவருக்கும் டிஃபன் தரணும். ஒண்ணு நீ அவனை தூக்கிட்டு போ, இல்லனா நீ போகாத, புரியுதா? நீ பர்மிஷன் மட்டும் போடுடி, நாங்க வந்துடுறோம். இல்லம்மா, சான்ஸே இல்ல, அவனை தூக்கிட்டு போ. சாரதி எழுந்து வர வாசுதேவன் குரலை உயர்த்தி, தர்சினி, ரூபா உண்டாகி இருக்கா, அவ இந்த வீட்டு மருமக. உடனே நாங்க பார்க்க போறதுதான் முறை, புரியுதா? நானா தடுத்தேன்? குழந்தைய தூக்கிட்டு போங்களேன். இது வரைக்கும் எல்லா இடத்துக்கும் அவனை தூக்கிட்டு போய் நாங்க கெடுத்தாச்சு. இனி எங்களுக்கு அந்த கெட்ட பெயர் வேண்டாம். உன் பிள்ளைய நீ பாத்துக்கோ. வரப்போற குழந்தையும் எங்க பேர பிள்ளைதான். கிளம்பு விசாலம். சரிங்க. ஏமா இப்படி பண்ற? நாம போகலாம் வாங்க. இருவரும் வாசலில் இறங்கி விட்டார்கள். அப்பா பைக்கை எடுத்தார். உள்ளே சாரதி பார்த்தான். உங்க அப்பா என்ன குத்திட்டு போறார். மருமகள் பிள்ளை உண்டானதும் நம்ம பையன் 2ஆம் பட்சம் ஆயிட்டான். நஷ்ட ஈடு தர மட்டும் நானா? தர்சினி பேசவில்லை. சரிங்க, நான் பல் தேய்ச்சி காஃபி போடுறேன், இட்லி ஊத்தி வைக்கிறேன். மத்தியான சாப்பாட்டை வெளியில பாத்துக்கோங்க. குழந்தை விழித்து விட்டது. சத்தம் கேட்டதும் வர்றேன்டா. போய் தூக்கி கொண்டு வந்தாள். பால் கலந்து கொண்டு வந்து தந்தாள். அவனது டைப்பரை எடுத்து கழிவகற்றி சுத்தம் செய்தாள். இவனை பாத்துக்கங்க, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். நான் கிளம்ப வேண்டாமா? சரிங்க, 10 நிமிஷத்துல குளிச்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் பாத்துக்க முடியாதா? அவனை சாரதியிடம் தந்து விட்டு போக குழந்தை சண்டித்தனம் செய்ய சாரதி முதலில் சமாளித்து முடியாமல் லேசாக அதட்ட குழந்தை அவனை அடித்தது. உள்ளே தர்சினி குளித்துக் கொண்டிருந்தாள். தப்பு ஆதி, அப்பாவை அடிக்க கூடாது. மறுபடியும் அடிக்க சாரதிக்கு கோபம் வந்து விட்டது. அப்படி என்ன ஆத்திரம் உனக்கு? ஊர் முழுக்க பேரை கெடுத்துக்கிட்டு ஆயிரக்கணக்கில் நஷ்டத்தை உண்டாக்கி உறவே கெட்டு போற அளவுக்கு செஞ்சாச்சு. அப்படியும் அடங்க மாட்டியா? ஆதி கடுப்பாகி அப்பாவின் கையை கடித்துவிட பளீரென அறைந்தான் சாரதி. குழந்தை கீழே விழ எழுப்பி நிறுத்தி மறுபடியும் அடித்தான். அப்படி என்னடா வைலன்ஸ் உனக்கு? முறைக்கிற? கண்மொழியை நோண்டிடுவேன். உட்காரடா, அப்படி எழுந்த தொலைச்சிடுவேன். அடுத்த நொடியே பயந்து அலறி அழுதான். தர்சினி மேலே டவலை போட்டுக்கொண்டு உள்பாவடையுடன் ஓடி வந்தாள். எதுக்கு அலறா? என்னாச்சு? அடிக்கிறான். சமாதானமா பேசினா கடிக்கிறான். 2 வச்சு மூளையில உட்கார வச்சேன். இனிமே இவன் கை நீட்டினா கைய உடைக்கணும். ஏங்க இப்படியா அடிப்பீங்க? அவன் பச்சை குழந்தை. அவனிடம் ஒட்ட வைக்க முயல. இது திருந்தாதடி, வெறி முத்தி போச்சு. நீ தாங்கு, எனக்கு நேரமாச்சு. நான் வெளியில பாத்துக்கிறேன். வேகமாக உள்ளே போய் குளித்து உடை மாற்றி அவன் புறப்பட்டு விட்டான். மகனை மடியில் வைத்துக்கொண்டு தர்சினிக்கு அழுகைதான் மிஞ்சியது. புருஷனை கோபப்பட்டால் எடுபடாது. எந்த நேரமும் தாங்கி பிடிக்கும் அப்பா அம்மா இன்று கவிழ்த்து விட்டார்கள். பணமும் பதவியும் மகனும் இருந்தும் எதிர்காலம் கொஞ்சம் இருட்டாகவே இருந்தது. அதே நேரம் அங்கே ரூபா எதிரில் வாசுதேவனும் விசாலமும் வந்து அவளை அணைத்து உச்சி முகர்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்தாள் விசாலம். ரூபாவும் பரவசப்பட்டாள். பிறகு மருமகளுக்கு பட்டு சேலை, பழங்கள், ஸ்வீட் என சகலமும் தந்தார்கள். செல்வமும் வாசுதேவனும் பிரமித்து போயிருக்க குடும்பமே ஆனந்தப்பட்டது. இது ஆரம்ப கட்டமா, நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். உடனே ஆபீஸ்க்கு 1 மாசம் லீவு சொல்லிடு ரூபா. அப்புறமா நிலைமைய பார்த்துட்டு போகலாம். சரிங்கத்த, இங்க கூட வர்றியா? சம்மந்தி, 4 நாள் அவளை இங்க கூட வச்சுக்கிட்டு அனுப்பட்டுமா? இப்ப அவ விருப்பம் என்னவோ அதுதாங்க. நம்ம வீட்டுக்கு நீ வந்தாலும் உன்னை பூ மாதிரி தான் பாத்துப்பேன். சம்மந்தி, அத நீங்க சொல்லணுமா? இப்பவும் அவளை அப்படித்தானே பாத்துக்கிறீங்க. தாம்பூலம் பெற்றுக்கொண்டு அவர்கள் புறப்பட, அத்தை, நாங்க நாளைக்கே வந்துடுறோம். வாமா, இனி எல்லாமே உன் விருப்பம் தான். ஜாக்கிரதையா இரு. வரட்டுமா? பைக் புறப்பட்டது. அதே நேரம் அப்பா அம்மா 11 மணி வாக்கில் வீட்டிற்குள் நுழைய வீடே அலங்கோலமாக கிடந்தது. தாறுமாறாக களைத்து போடப்பட்டிருந்தது. தர்சினி படுத்து கிடந்தாள். என்னடி படுத்து கிடக்க? பரவாயில்லையே, வந்துட்டீங்களா? இன்னைக்கு மருமகளோட தங்கிடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, நாங்க தான் வந்துட்டோம்.
வாசுதேவன் சொல்ல, என்னடி மாப்பிளைக்கு இட்லி ஊத்தி கொடுத்தியா? நீ சாப்பிட்டியா? குழந்தைக்கு என்ன கொடுத்த? போதும்மா, எதுவும் செய்ய முடியல. இவ செய்ய விட்டா தானே. குழந்தை ஓடி வந்தது. பாட்டி, அப்பா கெட்ட அப்பா. ஏண்டா ராஜா, என்னைய அடிச்சாரு. வரட்டும், நான் அடிக்கிறேன். என்னடி, மாப்பிள்ள அடிச்சாரா இவனை? கொல்லாம விட்டதே பெருசு. காலையில் நடந்ததை அப்படியே ஒப்பித்தாள். என்னால ஒரு வேலையும் செய்ய முடியலமா. ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி டிஃபன் வரவழைச்சு இவனுக்கும் கொடுத்தேன். ஒரு நாள் லீவு வீணா போச்சு. உங்களுக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? சரிம்மா, நான் சமைக்கிறேன். நீ அரை நாள் ஆபீஸ்க்கு புறப்படு. வேண்டாம், எனக்கு உடம்பு விட்டு போயாச்சு. நீ சமைப்பியோ பேரனை கவனிப்பியோ, நான் போய் தூங்கணும். எழுந்து நடக்க இருதர்சினி. நாம 5 பேரும் காலையில வேலைக்கு போயிட்டா உங்க அம்மா சமைச்சு வீட்டை சுத்தப்படுத்தி உன் பிள்ளைய தினமும் பராமரிச்சு நாள் முழுக்க அவனோட போராடி படாத பாடுதான் படுறா. புரியுதா? சாயங்காலம் வரும்போது அவ புகார் சொல்றாளா? ரூபாவும் காலையில ராத்திரி உணவுகளை தயார் பண்ணிடுறா. ஆதி எங்களை அடிக்காத கடிக்காத நாள் இல்ல. நாங்க வெளியில சொல்றோமா? பொறுத்துக்கல. ஒரு நாள் கடிப்பட்டதுக்கு மாப்பிள்ளைக்கு இத்தனை கோவமா? அப்பா, உங்க அம்மாவும் மனுஷிதான். காலையில ஒரு டிஃபனை கூட உன்னால செய்ய முடியல. ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்க. மத்தவங்க சங்கடம் புரியுதா? சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டார். தர்சினி மௌனமாக அம்மாவிடம் வந்தாள். அண்ணி இனிமே பிரசவம் முடிஞ்சுதான் வருவாங்களாமா? அப்படி செஞ்சா தப்பு இல்லம்மா. உண்டான அன்னைக்கு வந்த நீ இன்னும் போகலையே. அவ இப்பத்தான உண்டாகி இருக்கா. தர்சினிக்கு ஈட்டி பாய்ந்தது நெஞ்சில். என்னம்மா, அண்ணி உண்டானதும் உனக்கு தலகால் தெரியலையா? குத்தி பேசுற. தாய்மைய மதிக்கிற குடும்பம் இது. யார் சுமந்தாலும் தாங்குவோம். அவ சுமக்கிறதும் எங்க பேரப்பிள்ளை தானே. இந்த குடும்ப வாரிசு. அம்மா, ரூபா கர்ப்பிணி. அவளை வேற நல்லபடியா பராமரிக்கணும். செலவு நிறைய இருக்கு. அதத்தான் செல்வம் பாத்துக்கிறானேமா. ஓ விஷயத்துல மாப்பிள்ள செய்யலையே. நீ உண்டாகி வந்து சீமந்த முதல் பிரசவம் வர அப்பா தானே செஞ்சாரு. அப்பா அவங்க வீட்டுல செய்ய சொல்லு. பிறந்த வீட்டுல செய்ய விட்டுட்டு புருஷன் கை கட்டி நின்னா அது அசிங்கம் இல்லையா தர்சினி? என் பிள்ளை மானஸ்தேன், அதுக்கெல்லாம் விட மாட்டான். அடுத்த ஈட்டி. சரி தர்சினி, உனக்கு லீவு நிறைய இருக்கா? தேவைப்படும். நானா கர்ப்பமா இருக்கேன், அண்ணி தானே இருக்கா. அதுக்கு இல்லடி, வீட்டு வேலை சமையலை பார்த்துக்கிட்டு ரூபாவை வேற நான் கவனிக்கணும். 1 வருஷ காலம் பேர மேல கவனம் செலுத்த முடியாதுன்னு உனக்கு தெரியுமில்ல. அதுக்காக 1 வருஷம் நானும் லீவு போட்டு என் பிள்ளைய பாத்துக்கணுமா? அத மாப்பிள்ளை கிட்ட பேசி நீ முடிவெடு. அவர் தான் சம்பாதிக்கிறாரே. ஏன் சம்பளம் வரலன்னா கொன்னு போட்டுருவாருமா. 2 சம்பளம் வந்தும் உங்க 2 பேருக்கும் தனி செலவுன்னு எதுவும் இல்லையே. இங்க அப்பா தானே எல்லாம் பாக்குறார். அப்புறம் என்ன? 3வது பெரிய ஈட்டி. தர்சினியால் நிற்க கூட முடியவில்லை. திரும்பி பார்க்க ஆதி ரிமோட்டை உடைத்து கொண்டிருந்தான். போய் படக்கென பறித்தாள். போதுண்டா, ஏற்கனவே வாங்குற பேச்சு போதாதா? குடும்மா. உடனே தர்சினியை அடித்தான். விடேண்டி, இது என்ன புதுசா? செல்வம் வாங்கிட்டு வந்த 6வது ரிமோட் இது. என்ன சொல்ற? இந்த மாதிரி நாங்க வெளியில சொல்லாத நஷ்டங்கள் ஏராளம். விட்டுரு. தர்சினி அசந்து போய் உட்கார்ந்திருக்க முதுகில் பொத்தன ஒரு அடி விழுந்தது. கண்கள் பின்னி விட்டன. அருமை மகன்தான் ரிமோட்டுக்காக திட்டியதில் ஆத்திரப்பட்டு செயல்பட தொடங்கிவிட்டான். ஆதி, அடி வேணுமா? போடி. என்னடா சொன்ன? விடு தர்சினி, அவ என்ன சொல்லாததையா உன்ன சொல்லிட்டான்? ஒரு நாள் முழுக்க இருந்து பாரு. இது ஆரம்பம்தான், நிறைய இருக்கு. சாயங்காலம் நீ வரும்போது பெரும்பாலும் தூங்கிடுவான். பகல்ல அனுபவம் முழுக்க எனக்கு தானே. அம்மா அவளை குற்றம் சாட்டவில்லை, ஆத்திரப்படவில்லை. மகளை தூக்கி தலையில் சுமந்த தாய் பாரம் தாங்க முடியாமல் புலம்பி விட்டாள். அன்று இரவு 7 மணிக்கு செல்வமும் ரூபாவும் வந்து விட்டார்கள். என்னம்மா ரூபா, இத்தனை சீக்கிரம் வந்துட்ட? நான் சொன்னம்மா, கேட்கல. செல்வம் சொல்ல, பரவாயில்ல அத்தை, 3வது மாசம் பிறந்த வீட்டுக்கு முறையா போகத்தானே போறேன். எங்க அம்மா அளவுக்கு இல்ல, அதை விட நல்லா நீங்க என்ன கவனிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தர்சினி முகத்தில் எரிச்சல் அப்பி கிடந்தது. இவர்கள் பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் ஆதி தன் கையில் இருந்த கனமான பந்தை எடுத்து வேகமாக அந்த பக்கம் வீச, அந்த பந்து நேராக ரூபா வயிற்றை நோக்கி வர, கடைசி நொடிகளில் செல்வம் பாய்ந்து அதை பிடித்து தடுமாறி கீழே விழ கையை பலமாக ஊன்றியதில் மழுக்கென்ற சப்தம். செல்வம் அலறிவிட்டான். குடும்பமே கூடிவிட்டது. வலது கையை நகர்த்த முடியவில்லை. எலும்பு முறிவுதான். பொசபொசவன கை வீங்கி விட்டது. வண்டியை எடுக்கிறேன், ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் வாசுதேவன் கூற, ஏண்டா அப்படி பல்ட்டி அடிச்சு விழுந்த? அம்மா கேட்டாள். அப்பா ஆவேசமாகி விட்டார். அப்படி விழுந்து அவன் பந்த பிடிக்கலனா அவ வயிற்று அது தாக்கி இருக்கும். எல்லாமே முடிஞ்சு இருக்கும். தன் குழந்தைய அவன் காப்பாத்தி இருக்கான். ரூபா கதறி விட்டாள். ரூபா அழாத, எலும்பு முறிவு சரியாயிடும். நம்ம குழந்தைக்கு ஆபத்து இல்ல, எனக்கு அது போதும்.
அரை மணியில் செல்வம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டான். கூடவே அப்பா அம்மா ரூபா. செல்வம் அப்பாவை அழைத்து பேசினான். அப்பா, நாளைக்கு ரூபாவை அவங்க அம்மா வீட்ல கொண்டு போய் விட்டுடுங்க. காரணம் புரியும் நினைக்கிறேன். சரிப்பா. காலை 6 மணிக்கு வாசுதேவன் ரூபாவை எழுப்பி புறப்பட சொன்னார். தர்சினி வந்தாள். அப்பா, அண்ணி எதுவும் செய்ய வேண்டாம். அம்மா வர்ற வரைக்கும் நான் லீவு போட்டு எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிறேன். அண்ணி எதுக்கு போகணும்? சாரதி அப்போதுதான் எழுந்து வந்தான். நீ சொல்வமா, ஆனா உன் பிள்ளைகிட்ட இருந்து ரூபாவை யார் காப்பாத்துறது? செல்வம் பந்த பிடிக்கலன்னா அவளுக்கு குழந்தை இல்ல. மாமா, உங்க பேரனை கரிச்சு கொட்டுறீங்க. புது வாரிசு வரும்போது இவ 2ஆம் பட்சமா? படக்கென திரும்பினார் வாசுதேவன். இல்ல மாப்பிள, ஆதி மேல எங்களுக்கு அதே பாசம் உண்டு. அவ இப்பவும் தெரிஞ்சு செய்யல. ஆனா வரப்போற குழந்தையோட பாதுகாப்புக்கும் நாங்க உத்தரவாதம் தரணும் இல்லையா? தர்சினி, இத்தனை நாள் அவனை செல்லம் கொடுத்து வளர்த்த தப்புக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இனி நீயும் மாப்பிளையும் பொறுப்படுத்துக்கங்க. ரூபா, புறப்படு. என்ன தர்சினி இப்படி பேசிட்டு போறாரு? நம்மளை கண்டாலே அவருக்கு பிடிக்கலையா? தப்பு முழுக்க நம்ம மேலதான். யார சொல்ற? உங்களை சொல்லல சாமி. நீங்க பொறுப்பையும் ஏத்துக்க மாட்டீங்க, தப்புகளையும் ஒத்துக்க மாட்டீங்க. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். சம்பாதிச்சோம், ஆனா செலவுகள் மொத்தமும் அப்பா. இதுவும் நம்ம தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? நஷ்ட ஈடு தரமாட்டோம், பணம் செலவழிக்க மாட்டோம், எதையும் சுமக்க மாட்டோம். ஆனா கேள்வி கேட்டா மட்டும் கோபம் வரும். கர்ப்ப காலத்துல வந்தனா இன்னும் இங்க இருந்து போகல. தப்பு தானே? பிறந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கிறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. அம்மா இங்க வா. இருடா. உடனே அம்மாவை ஓங்கி முதுகில் அடித்தான். படக்கென திரும்பி காலுக்கு கீழே அடித்தாள். இனிமே யாரையாவது அடிச்ச கொன்னுடுவேன். நான் 1 மாசம் லீவு போட்டு முதல்ல உன்னை சரி கட்டணும். உன் அப்பா எந்த பொறுப்பையும் ஏத்துக்க மாட்டார். தேவைப்பட்டா வேலையை விடுவேன். நம்ம 2 பேரையும் காப்பாத்துறது அவர் பொறுப்பு. 5ஆம் நாள் டிஸ்சார்ஜ். மாவு கட்டுடன் செல்வம் வீட்டுக்கு வந்து விட்டான். அப்பா ரூபாவை ஆஸ்பத்திரிக்கே அழைத்து வர அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வீட்டுக்கு வந்து விட்டார்கள். தர்சினி பேக் செய்து கொண்டிருந்தாள். என்னடி, நீயும் மாப்பிளையும் வெளியூர் டூரா? இல்லம்மா, வேற வீடு பார்த்தாச்சு. நேத்திக்கு நல்ல நாள். பாலும் காய்ச்சி பெரிய பொருட்களை கொண்டு போய் போட்டாச்சு. இன்னைக்கு குடித்தனம் போறோம். எங்களுக்கு சொல்லவே இல்லையே. வேற குடித்தனம் போக வேண்டிய அவசியம் என்ன? குழந்தைய யார் பாத்துப்பா? எப்படி நீ சமாளிப்ப? அம்மா, கெடுக்காத. என்ன சோம்பேறியாக்கி ஓசி சுகத்துல உழல விட்டது நீதான். கிரிட்ஜ் பார்த்தாச்சு, வீட்டு வேலைக்கு ஆள் போட்டாச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க போய்தான் ஆகணும். நியாயம். சேதாரம் வரும்போதுதான் பொறுப்புகள் என்னன்னு புரியுது. தப்பு முழுக்க எங்க மேலதான். மாப்பிள, நீங்க எதுவும் பேசல. மாமா, நான் தான் இதுல பிரதான குற்றவாளி. முதல்ல உங்க எல்லா மேலையும் ஆத்திரம் வந்தது. என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் தர்சினி தான்னு பழி போட்டேன். அது அயோக்கியத்தனம். என் மனைவி மகனுக்கு எல்லா விதத்திலையும் நான் தான் பொறுப்பு. இதுல 2 லட்சம் ரூபாய்க்கு செக் இருக்கு. பிடிங்க மாமா. எதுக்கு? இந்த 60, பழைய டிவி 80, ஆதி உடைச்ச பல பொருட்களுக்கும் சேர்த்து இந்த பணம். ஐயோ மாப்பிள்ள, வாங்குங்கப்பா. இனி ஓசியில எங்களுக்கு எதுவும் வேண்டாம். ஏத்துக்க மாட்டோம். அம்மா, அடுத்த முறை உன் பேரனை நீ பார்க்க வரும்போது முரட்டுத்தனமே இருக்காது. இந்த 1 மாச லீவுல வீட்டை மட்டும் இல்ல, மகனையும் நான் ஒழுங்குபடுத்திடுறேன். குழந்தைகளை வளர்க்கறது சுலபம் இல்ல. பெரியவங்க ஆதரவு இருந்தாலும் முதல் பொறுப்பு தாய் தான். அண்ணி, ஜாக்கிரதையா இருங்க. அம்மா, அன்னிக்கு எல்லாம் செஞ்சு கொடு. அண்ணே, ஒரு மருமகளை பெத்து கொடுக்க சொல்லு. மகனை நல்ல பிள்ளையா வளர்த்து நான் தயார் பண்றேன். வர்ற சண்டே எங்க வீட்டுக்கு எல்லாரும் சாப்பிட வாங்க. ஆதி, தாத்தா பாட்டி மாமா அத்தைக்கு டாட்டா சொல்லு. குழந்தை சிரித்தபடி அனைவருக்கும் முத்தமிட்டு புறப்பட பெரியவர்களின் கண்களில் கண்ணீர். பேரனை பிரிய மனம் இல்லை. இந்த பிரிவு வேண்டும். இது அவசியம். பாசம் யாரையும் நாசமாக்க கூடாது. நல்ல வளர்ப்பு என்பது பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, அது பெரியவர்கள் கற்க வேண்டிய பாடம்.